Warm greetings to my dear students. In this video, we are going to enjoy the light verse of Ogden Nash, Confessions of a Born Spectator. போயமை என்ஜாய் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்டன் நேஷை பற்றியும் அவரது லைட் வேர்ஸ் ஜானரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஆக்டன் நேஷ் 1902ல் நியூயார்க்கில் பிறந்தார். ஆனால் 1931ல் பால்டிமர் என்கிற சுதேச நாடான மேரிலாண்டுக்கு குடிபெயர்ந்தார். 1971ல் குரோன்ஸ் டிசீஸ் அதாவது குடல் அழற்சியின் நோயினால் பால்டிமர் நகரத்தில் இறந்தும் போனார். இவருடைய இறப்புக்கு காரணம் அவர் அதிகமாக உண்ட கோல்ஸ்லா என்ற ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது பச்சையான முட்டைக்கோசுகளால் செய்யப்படுகிற துரித உணவு. Ogden Nash was a master of light verse. Light verse poems are written mainly to amuse and entertainment. அதாவது மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவே எழுதப்படும் பாடல்கள் நகைச்சுவைத்தன்மை நிறைந்ததாகவும் வரிகளின் வார்த்தைகள் அழகாகவும் அமைக்கப்பட்டிருக்கும். ஆக்டன் நேஷ் லைட் வேர்ஸ் எழுதுவதில் கை தேர்ந்தவர். 500 பாடல்கள் எழுதியுள்ளார். நியூயார்க்கர் மேகசின் என்கிற நாளிதழ்களில் வெளியிட்டுள்ளார். ஆக்டன் நேஷ் ஹாஸ் a great love for the game. விளையாட்டுகள் மீது அதிகம் ஆர்வம் கொண்டவர். குறிப்பாக பால்டிமர் டீம்ஸ், அதாவது அமெரிக்கன் ஃபுட்பால் டீம் மீதும் அவர்கள் விளையாடும் ஃபுட்பால் மீதும் பிரியம் கொண்டவர். பால்டிமர் கோல்ஸ் 1953லிருந்து 1984 வரைக்கும் பெஸ்ட் ஃபுட்பால் டீமாக இருந்தாங்க. அவங்களுக்கென சியர் லீடர்ஸ், மார்ச்சிங் பேண்ட் உண்டு. மேலும் டீமுக்கான ஃபைட் சாங்கும் உண்டு. அதனால அவர்களை பற்றி லைட் வேர்ஸ்ல அதிகமான பாடல்களை எழுதி ஸ்போர்ட்ஸ் மேகசின்ல வெளியிட்டார் ஆக்டன் நேஷ். மேலும் பால்டிமர் கோல்ஸின் தீவிர ரசிகர் ஆக்டன் நேஷ். நமக்கு பாடமா அமைஞ்சிருக்க போயம் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் பார்ன் ஸ்பெக்டேட்டரும் விளையாட்டு வீரர்களை பற்றினது தான். ஆக்டன் நேஷ் ஒரு பார்வையாளராக விளையாட்டு வீரர்களை பற்றின தன் எண்ணங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். மேலும் விளையாட்டு பற்றியும் வீரர்களை பற்றியும் தன்னுடைய வாக்குமூலத்தை ஒரு பார்வையாளராக இந்த போயம்ல தெரிவிச்சிருக்கிறார். இப்போ போயம் லைன்ஸை பார்க்கலாம். One infant grows up and becomes a jockey. Another plays basketball or hockey. ஒரு குழந்தை வளரும்போது தனக்கு விருப்பமான விளையாட்டை தேர்ந்தெடுக்கும். ஜாக்கி இஸ் a horse rider, அதாவது குதிரை வீரன். மற்றொரு குழந்தை கூடைப்பந்து விளையாடுவதையோ அல்லது ஹாக்கி விளையாடுவதையோ தேர்ந்தெடுக்கும் அப்படின்றாரு ஆக்டன் நேஷ். This one the prize ring hates to enter. That one becomes a tackle or center. ஒருவன் பாதுகாப்பு மிக்க குத்துச்சண்டை களத்தில் நுழைவதையே விருக்கிறான். மற்றொருவன் எதிரிகளை வீழ்த்தும் கால்பந்து வீரனாய் ஒருவரை மையமாக கொண்டு இயங்குகிறான் என்கிறார் ஆக்டன் நேஷ். இந்த லைன்ஸ்ல டேக்கிள் என்பது கால்பந்து வீரரை குறிக்கும். I am just glad as glad can be that I am not them, that they are not me. ஆக்டன் நேஷ் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக முதல் வரியில் சொல்லிவிட்டு பின்பு அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் தான் ஒரு விளையாட்டு வீரராய் இல்லாததும் விளையாட்டு வீரர்கள் தன்னை போல் இல்லாததாலும் என்று சொல்லி தான் ஸ்போர்ட்ஸ்மேன் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் இந்த வரிகளில். With all my heart I do admire athletes who sweat for fun or hire. ஆக்டன் நேஷ் முழு மனதுடன் விளையாட்டு வீரர்களை பாராட்டுகிறார். அதிலும் குறிப்பாய் தடகள வீரர்கள் வேர்வை சிந்தி சந்தோஷத்திற்காகவோ அல்லது பணத்திற்காகவோ ஓடுவதை பாராட்டுகிறார் ஆக்டன் நேஷ். Who take the field in gaudy pomp and maim each other as they romp. gaudy pomp என்பது கண்களை கவரும் உடைகள். வீரர்கள் அனைவரும் விளையாட்டு அரங்கில் கண்களை கவரும் உடையில் பங்கேற்கிறார்கள் என்கிறார் ஆக்டன் நேஷ். maim என்பது காயப்படுத்துவது. விளையாட்டில் சண்டையிட்டு முரட்டுத்தனமாய் மற்ற வீரர்களை காயப்படுத்துகின்றனர் என்கிறார் ஆக்டன் நேஷ். My limp and bashful spirit feeds on other people's heroic deeds. இந்த வரிகளில் ஆக்டன் நேஷ் தன் நிலைமையை தெரிவிக்கிறார். My limp அதாவது தன்னுடைய வலிமையற்ற தன்மையும், bashful அதாவது கூச்ச சுபாவமும் மற்ற வீரர்களின் வெற்றிகரமான வீர தீர செயல்களில் திளைக்கின்றது என்கிறார் ஆக்டன் நேஷ். Now A runs 90 yards to score. B knocks the champion to the floor. இந்த வரிகளில் தடகள வீரர்களின் செயலை தெரியப்படுத்துகிறார் ஆக்டன் நேஷ். தடகள வீரர்களுக்கு எண்கள் கொடுப்பார்கள். அதனை தங்கள் ஆடையில் அணிந்தவாறு ஓடுவதால் ஆக்டன் நேஷ்
ஏ மற்றும் பி என்ற தடகள வீரர்களை நையாண்டியுடன் அடையாளப்படுத்தியிருக்கிறார். ஏ என்ற தடகள வீரன் வெற்றி பெற 90 கெஜம் இருக்கும்போது பி என்ற மற்றொரு தடகள வீரன் வெற்றி பெற வேண்டிய வீரனை கீழே தள்ளி முந்திக் கொள்கிறான் என்கிறார் ஆக்டன் நேஷ். Cracking vertebra and spines lashes his steed across the line. சில விளையாட்டுகளில் முது எலும்புகளையும் தண்டு வடங்களையும் முறித்து கொண்டு வீரர்கள் விளையாடுவதாகவும், மேலும் ஸ்டீட் என்றால் வலிமையான குதிரை. குதிரை பந்தயத்தில் விளையாட்டு வீரன் தான் வெற்றி பெறுவதற்காக சாட்டையால் குதிரையை அடித்து வெற்றி எல்லையை கடக்க துரிதப்படுத்துகிறான் என்கிறார் ஆக்டன் நேஷ். You would think my ego it would please to swap positions with one of these. ஒருவரையோ அல்லது ஒரு உயிரினத்தையோ காயப்படுத்தி வெற்றி பெறும் நிலையை அறிந்தால் வீரர்களின் நிலைகளில் ஒன்றை மாற்றிக்கொள்ள தனது தன்னிலை ஆளுமை மகிழ்ச்சி அடையுமா என்று நம்மை பார்த்து கேள்வி எழுப்புவதாக எழுதியிருக்கிறார் ஆக்டன் நேஷ். தான் பார்வையாளராக இருப்பதே மகிழ்ச்சி என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார் ஆக்டன் நேஷ். Well, ego, it might be pleased enough, but jealous athletes play rough. வைராக்கியமிக்க வீரர்களின் ஈகோ, அதாவது தன்னிலை ஆளுமை, இந்த முரட்டுத்தனமான விளையாட்டுகளில் சந்தோஷம் அடைவதாக சொல்கிறார் ஆக்டன் நேஷ். They do not ever in their dealings consider one another's feelings. விளையாட்டு வீரர்களின் அணுகுமுறைகளில் ஒன்றிலும் ஒரு வீரர் மற்றொரு வீரரின் உணர்வுகளை கருத்தில் கொள்வதில்லை, சுயநலமாக விளையாடுவதாக சொல்கிறார் ஆக்டன் நேஷ். I am glad that when my struggle begins twixt prudence and ego, prudence wins. Prudence என்பது அறிவு அல்லது ஞானம். தனது அறிவுக்கும் ஈகோக்கும் போராட்டம் தொடங்கும் போது ஆக்டன் நேஷ் மகிழ்ச்சி அடைகிறார். ஏன்னா ஈகோவை ஞானம் வெல்வதால். When swollen eye meets snarled fist, when snaps the knee and cracks the wrist. இந்த வரிகளில் விளையாட்டுகளில் வீரர்கள் காயப்படுவதை சரியான வார்த்தைகளால் வரிசைப்படுத்தியிருக்கிறார் ஆக்டன் நேஷ். ஏற்கனவே வீங்கிய கண்களோடு இருக்கும் வீரனை மற்றொரு வீரனின் முறுக்கிய முட்டு சந்திப்பது எவ்வளவு ஆபத்தானது. மேலும் வீரர்களில் முழங்கால்கள் முறிப்படும் போதும் மணிக்கட்டுகள் முறிக்கும் போதும் எவ்வளவு கொடூரமாக இந்த விளையாட்டுகள் இடம்பெறுகிறது என்று தன் வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார் ஆக்டன் நேஷ். When officerdom demands, is there a doctor in the stands? சில நேரங்களில் விளையாட்டு வீரர்கள் காயம்படும் போது அதிகாரிகள் மருத்துவரை நாடும் நிலை இன்னும் ஆபத்தானது என்கிறார் ஆக்டன் நேஷ். My soul in true thanksgiving speaks for this modest of physic. ஆக்டன் நேஷின் ஆன்மா உண்மையான நன்றி அறிதலுடன் சொல்கிறதாம் இந்த வீரர்களின் எளிய உடல் வலிமைக்காக. Athletes, I will drink to you or eat with you or anything except compete with you. கடைசியாக ஆக்டன் நேஷ் விளையாட்டு வீரர்களை பார்த்து தனது அறிக்கையை அழகாக சொல்கிறார் இந்த வரிகளில். வீரர்களின் வெற்றியை தான் மதுவருந்தி சந்தோஷமாக கொண்டாடுவேன் அல்லது வீரர்களுடன் இணைந்து விருந்து கூட உண்பேன், ஆனால் வீரர்களுடன் போட்டியிடுவதை மட்டும் தவிர்ப்பேன் என்கிறார் ஆக்டன் நேஷ். Buy tickets worth their stadium to watch you gamble in the stadium. மேலும் இரவில் மின்னும் விளையாட்டு அரங்கில் அதிக பணம் கொடுத்து அனுமதி சீட்டு பெற்று வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்கள் குதித்து தாவும் காட்சியை கண்டு ரசிப்பேன் என்கிறார் ஆக்டன் நேஷ். And reassure myself anew that you are not me and I am not you. ஆக்டன் நேஷ் கடைசியாக தனது வரிகளில் ஒரு உறுதி பிரமாணம் ஏற்கிறார். நீங்கள் நான் இல்லை, நான் நீங்கள் இல்லை என்று. அதாவது தான் விளையாட்டு வீரன் அல்ல என்றும் முரட்டுத்தனமாக விளையாடும் வீரர்கள் ஆக்டன் நேஷாக இல்லை என்பதில் உறுதியுடன் இருப்பதாக முடித்திருக்கிறார். ஆக்டன் நேஷ் இஸ் ஆல்வேஸ் எ born spectator. அதாவது ஆக்டன் நேஷின் பிறப்பே பார்வையாளராக இருப்பதுதான் என்று தன் போயிமை நிறைவு செய்திருக்கிறார் ஆக்டன் நேஷ். On exam point of view, 3 marksக்கு explanation with reference to the context பார்ப்போம். போயம்ல மொத்தம் 6 ஸ்டான்ஸா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால என்ன வரும் அப்படின்னா, இன்ஃபேண்ட், ஹாக்கி, ஜாக்கி, பிரைஸ் ரிங், டேக்கிள். அதாவது ஒரு இன்ஃபேண்ட் becomes a hockey player or jockey player, அல்லது ஒன் சூஸ் பிரைஸ் ரிங் பாக்ஸிங்கோ அல்லது டேக்கிள் அப்படின்றது ஃபுட்பால் மேட்ச். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை எப்படி என் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, glad, I am just glad, I am not the, they are not me. அவரோட சந்தோஷத்துக்கு காரணம் தான் பிளேயரா இல்லாதது,
அப்படின்னு சொல்றாரு. அடுத்து செகண்ட் ஸ்டான்ஸால அத்லெட்ஸ் ட்ரெஸ்ட் காடி பம்ப். அத்லெட்ஸ் வந்து கண்ணை கவரக்கூடிய ஆடைகள் அணிஞ்சிருப்பாங்க. அடுத்து மெயின் ஈச் அதர் ஹீரோயிக் டீட்ஸ் செய்வாங்க அப்படின்றாரு. தேர்ட் ஸ்டான்ஸால தடகள வீரர்களை பற்றி ஏ ரன்ஸ் பி நாக்ஸ். ஸோ ஓடும்போது மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி விளையாட்டு வீரர்கள் இருப்பாங்க. ஸோ அதனால ஈகோ ப்ளீசஸ் த ஸ்வாம்பிங் பொசிஷன்ஸ். ஸோ யாருக்கு ஈகோ ப்ளீசஸ் ஆகும்னா விளையாட்டு வீரர்களுக்கு அவங்களோட ஈகோ வந்து ப்ளீசஸ் பண்ணும். ஆனால் அதே இது ஃபோர்த் ஸ்டான்ஸால பொயட்டுக்கு வந்து அந்த ஈகோ வந்து ப்ளீஸிங்காக இல்லை, அவருக்கு வந்து ப்ரூடன்ஸ் வின்ஸ்ன்றார். ஸோ அது தவறு அப்படின்னு அவருடைய அறிவு சொல்றதாக சொல்றாரு. அடுத்து ஃபிஃப்த் ஸ்டான்ஸால ஸ்னாப்ஸ் நீ டிமாண்ட்ஸ் டாக்டர் மாடஸ்ட் பிசிக். அதாவது விளையாட்டு வீரர்கள் காயப்படுறதாகவும் அதற்கு டாக்டர்ஸ் தேவைப்படுறதாகவும் அவங்களுடைய பிசிக்கு குறித்து உடல் அமைப்புகளை குறித்து அந்த 5வது ஸ்டான்ஸால சொல்றாரு. அடுத்து 6th ஸ்டான்ஸால பை டிக்கெட்ஸ் வாட்ச் கேம்பிள் ஃபைனலி ரீஅஷ்யூர்ஸ் யூ ஆர் நாட் மீ அண்ட் ஐ எம் நாட் மீ. ஸோ கடைசி ஸ்டான்ஸில் வந்து அத்லெட்ஸ் கூட சந்தோஷப்படுறதும் அவங்களோட உணவு உண்றதும் டிக்கெட்ஸ் வாங்கி சந்தோஷமாக போய் அவங்க வெற்றி பெறத பார்க்குறதுல இருக்குது எல்லாமே. ஆனால் எதில் மட்டும் இல்லை அப்படின்றது, நான் வந்து விளையாட்டு வீரர்களாக இல்லாததுனாலையும் நான் வந்து ஸ்பெக்டேட்டராக பார்வையாளராக இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி போயமாக முடிச்சிருக்கிறார். நெக்ஸ்ட்டு அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் 2 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. Whom does the poet admire? யாரை புகழ்கிறார்? The poet admires the athletes. தடகள வீரர்களை புகழ்கிறார். For what reason do the athletes sweat? தடகள வீரர்கள் எதற்காக வேர்வை சிந்துகிறார்கள்? The athletes sweat for fun or hard work. சந்தோஷத்திற்காக அல்லது கடின உழைப்பிற்காக. Next question. What pleases ego? தன்னிலை ஆளுமையை எது சந்தோஷப்படுத்தியது? Swapping positions with one of the athletes pleases ego. வீரர்கள் ஒருவரையொருவர் விளையாட்டுகளில் முந்துவதை அவர்கள் ஆளுமை குஷிப்படுத்துகிறது. Why are athletes often rough during play? ஏன் வீரர்கள் கொடூரமாக விளையாடுகிறார்கள்? The athletes play rough games without caring for the feelings of their sporting rival. சக விளையாட்டு வீரர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் விளையாடுவார்கள். Next question. Why are doctors called from stands by the sponsor? ஏன் மருத்துவர்கள் அழைக்கப்படுகிறார்கள்? Doctors are called for stands by the sponsors to treat injured athletes. காயமுற்ற வீரர்களுக்காக மருத்துவ உதவி செய்ய மருத்துவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். Why does the poet make such an observation? எதற்காக ஆசிரியர் இத்தகைய விஷயங்களை உற்று நோக்கியுள்ளார்? The poet admires the physique of athletes. பாடல் ஆசிரியர் விளையாட்டு வீரர்களின் பலமான உடற்தகுதியை அறிந்திருக்கிறார். Finally, the last question. When snaps the knee and cracks the wrist, identify the figure of speech and explain the use of literary device in this line. So, இது apply ஆயிருக்கிற figure of speech வந்து onomatopoeia. அப்படின்னா சொல்லின் உச்சரிப்பும் அதன் பொருளும் ஒரே மாதிரி இருக்கும். cracks the wrist என்பதில் crack என்ற வார்த்தையின் பொருளும் அதன் உச்சரிப்பும் ஒரே மாதிரி இருக்கும். It is the process of creating a word that the sound describes. Now I hope you have enjoyed the light words of Ogden Nash, and also on exam point of view you have mastered ERC clues and appreciation questions given in the textbook. Thank you.